சொர்க்கத்தில் கடைசியாக நுழைபவருக்கு இந்த உலகத்தைப் போல 10 மடங்கு பெரிய இடம் கிடைக்கும் என்கின்ற ஹதீஸை 80களில் ஆலிம்கள் சொல்ல கேட்டபோது இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எனக்குள் இருந்ததுண்டு. ஆனால் 2026இல் இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது? உலகத்தில் உள்ள அத்தனை கடற்கரை மற்றும் பாலைவன மணல் துகள்களை விட அண்டவெளியில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை 10 மடங்கு அதிகம். அதில் பல நட்சத்திரங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானவை. பிரபஞ்சத்தின் இந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அந்த ஹதீஸ் நமக்கு இன்று எளிதாக புரிகிறது. இதில் வியப்பு என்னவென்றால், எந்த அறிவியல் வசதியும் இல்லாத 1400 வருடங்களுக்கு முந்தைய மக்கள் இதை எப்படி நம்பினார்கள்? அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் அளவு தெரியாது, ஆனால் தன் ரப்பை பற்றி தெரிந்திருந்தது. நாமாவது அறிவியலின் சான்றுகளை பார்த்துவிட்டு ஹதீஸை எளிதாக நம்புகிறோம். ஆனால் எந்த சான்றும் தேடாமல் அல்லாவும் அவனது தூதரும் சொன்னால் அது சத்தியம் என்று அசைக்க முடியாத ஈமான் கொண்டிருந்தார்களே சஹாபாக்கள். அவர்களின் அந்த உறுதியான இறை நம்பிக்கைக்கு முன்னால் நம்முடைய ஈமான் எவ்வளவு பலவீனமானது என்பதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது.